18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஆவி வந்து பேசியதும் அழுது புலம்பும் குடும்பத்தினர். என்னடா சொல்ற? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சூட நெருப்பில் ஆவியை பார்க்கும் அதிசயம். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. தும்பில் வந்து கற்பூர விடுவாங்க, எந்த பக்கம் பிடிக்குதோ மேற்கு கிழக்கு அவங்க திசையை சொல்லுவாங்க. இது போல் ஆவி இருக்குது, இவங்க மேலே பேய் இருக்குது, இது போல் வீட்டில் சூனி இருக்குது, பேரோடு புட்டு புட்டு வச்சிடுவாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஆசிரியராக பணிபுரிந்த வடிவாம்பாள் நிகழ்த்தும் ஆச்சரியங்கள். ஏண்டாடே நீ பிச்சை எடுக்கிறியா? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற, பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கட ஆகும்? குறி சொல்வது பில்லி சூனியம் எடுப்பது என்று ஆவியுடன் பேசுகிறார் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்தது. சித்தப்பா சாமி ஓம் கிரீம் ஐஸ்கிரீம்ங்கிற கரெக்டான ஆள் தானே? நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா. ஜாமியில வந்த சாமியாரா? மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் யார் எங்க காணாம போனாலும் வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு வர்றா. இறந்தவர்களுடன் பேசுவது மட்டுமல்லாமல் ஆவி அகற்றுவது, பேய் ஓட்டுவது போன்ற செயல்பாடுகளும் வடிவாம்பாள் கண்களை மூடியபடி பேசினார். காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? தங்களது குடும்பத்தில் ஒருவரை இழந்துவிட்டு அவரோடு பேசுவதற்காக 3 குடும்பங்கள் வந்திருப்பதை பார்க்க முடிந்தது. அறிவு இருக்கா அவனுக்குலாம்? கம்ப்யூட்டர் காலத்துல 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதியை போய்கிட்டு இருக்கேன். அதை விட்டு இவன் உடுக்கையில வைத்தியம் கேட்கறியே? சும்மா இருங்க தம்பி, வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கேத்திட்டு வெளியே வந்துட்டான். மத்தியானம் 1 மணி இருக்கும், லஞ்சு சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாரு. அது அவங்க கணத்தாண்ட போய் உட்காந்து 4-5 பேரை சேர்ந்து கணத்துல தள்ளி விட்டு அம்மிக்கு சாகடிச்சிட்டாங்க. அவரா விழுந்தாரா இல்லை அவங்க தான் தள்ளினாங்களான்னு தெரியல, டவுட்டு. அதனால அதை தெளிவாக கேட்கறதுக்கு அவசியம் வந்திருக்கோம். நாங்க 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. இறந்து போனவர்களின் ஆவியோடு வடிவாம்பாள் எப்படி பேசுகிறார் என்பதை அறிய ஆவலோடு காத்திருந்தோம். அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போது ஆவியை வரவழைக்கும் ஏற்பாடுகள். அந்த இடத்தில் இருந்த விளக்கிற்கு நெய் ஊற்றப்பட்டு சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது, கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கலன்னா தப்பு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா? தீபம் ஏற்றிய பிறகு வடிவாம்பாள் தன் கையில் இருந்த மணியையும் 3 முறை தரையில் அடித்து ஏதோ பேசிக்கொண்டே இருந்தார். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியா இருக்கு. ஒரு கட்டத்தில் சட்டென்று ஆவி அவருக்குள் வந்துவிட்டதாக உணர்த்தப்பட்டது. சாமி சாமி, பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிரு. தலை சீவுவது போலவும் 2 சக்கர வாகனத்தில் பயணிப்பது போலவும் விபத்தில் உயிரிழந்த இளைஞன் அன்றைய தினம் எப்படி செய்தாரோ அதே போன்ற காட்சியை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஓசிட்டிக்கு ராசி பலன் சொல்றான், அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு. விபத்து நடந்து அடிபட்ட அந்த இளைஞன் கீழே விழுந்த காட்சியையும் வடிவாம்பாள் உணர்த்துவது போல செய்து கொண்டிருந்தார். ஓ, குரலி வித்தையா? இதுக்கே நீ பதட்டப்பட்டா எப்படி? உனக்கு மட்டும் தம் பிடிக்கிற சக்தி இருந்து பல வருஷங்கள் நீ வெயிட் பண்ணி பார்த்தேன்னா அவன் நாகரத்னத்தை கக்கிறதையே நீ பார்க்கலாம். தூக்கு மாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு மாதிரியே இருக்கும். காரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா காரில் எப்படி போய் மோதிச்சோ அதே போல் வரும், உயிர் அப்படியே துடிக்கும். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. அந்த உயிர் எப்படி போச்சு ஆவி அப்படியே நேச்சுரா வந்து தெரியும். கொஞ்ச நேரம் கந்த சஷ்டி கவசத்தை படிப்போம், பேய் ஓட்டுற மாதிரி நடிப்போம், பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். சீக்கிரம் படி. அவன் தூக்கு மாட்டிச்சுன்னா அப்படியே இறந்துருச்சு அப்படியே வரும். அப்படியே நாக்கெல்லாம் கச்சிக்கின்னு எப்படி இருந்துச்சு அப்படியே நேச்சுரா அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். அந்த இளைஞன் பேசுவது போல பேசினார். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஐயோ பூச்சாண்டி,
அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். என்ன பார்க்க வந்துட்டீங்க, என்னோட பேச வந்துட்டியா மாமா? என்ன பார்க்க வந்துட்டியா மாமா? அம்மா யாருக்கா? எங்க அப்பா வரலைங்க என்ன பார்க்க. எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தவ வச்சுப்புட்டிய. பாவம் அந்த அப்ராணி பையனா நீ என்ன போட்டு வச்சிருப்ப. இதை கண்ட இளைஞனின் தாய் உள்ளிட்ட உறவினர்கள் கண்ணீரோடு பதறினார்கள். இதே சாக வச்சுக்கின்னு 5-6 அள்ளிய கையை சேர்த்துக்கின்னு பாடிய பிரிக்கிற, காத்துல நடக்கிற மாதிரி சீனை காட்டுற, இது எப்படா பேய் ஓட்டுற மாதிரி வரும்? இது தெரியாத ஜனங்க என்னன்னா வாயை பொழுந்துக்கிட்டு காசு பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து கொட்டு கொட்டுறாங்கடா. அம்மா அம்மா என்று நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்த இளைஞனின் ஆவி ஒரு கட்டத்தில் வடிவம்பாளிடம் இருந்து பிரிந்தது போல அந்த நிகழ்வு உணர்த்தப்பட்டது. ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு தெரியலையே, என்னன்னு பாரு. என்னடா கிளவி செத்து போச்சா? என்னடா சொல்ற? அதைத் தொடர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தவராக வடிவம்பாள் பேசினார். என்னடா பொழப்பது? பக்த கோடிகள்லாம் வர்ற நேரம். இப்ப கலெக்ஷன் ஆரம்பிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் தேரும். என் தம்பி இறந்துட்டாங்க. தம்பி பற்றி எதுவுமே கேட்கல. எதுவுமே நாங்கள் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்க கிடையாது. இதனால தான் இறந்தாங்க, இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, நாங்கள் எங்கேருந்து வரோம், ஊர் பேர் மட்டும்தான் கேட்டுட்டாங்க. அவங்களா வந்து எப்படி இறந்தது என்ன ஆச்சுன்னா அவங்கள தான் தெளிவாக நல்லா சொன்னாங்க. முன்ன மாதிரி பொம்பளைங்களா சாமி சாமின்னு சுத்துறதுனால தான் நாட்டுல பல போலீஸ் சாமியாருங்க சுத்திட்டு இருக்காங்க. இவன் செய்யறதுலாம் காசை மறைக்கிறதுக்காக செய்யற ஏமாத்து வேலை. ஆவி குறி கேட்கும்போது அந்த தேங்காய்லாம் கொடுப்பாங்க. தேங்காய் கொடுத்தோன்னா அது ஆவி கேட்டு வந்து ஆவி போட்டால் வந்து தேங்காய் பொறி கட்டிடணும். வீட்டில் போய் ஆவி போட்டான்னு கட்டிட்டு வத்தி இருக்கும் ஒரு வத்தி, அது போய் வத்தி போய் ஏற்றினோம். கொல்லி போட்டவங்க ஏற்றுவாங்க, அது கூடவே இருக்கும். இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி குப்பாப்பு. யார் இந்த வடிவாம்பாள்? உண்மையிலேயே இவருக்கு இறந்தவர்களுடன் பேசும் சக்தி இருக்கிறதா? அப்படி என்றால் அந்த சக்தி இவருக்கு எப்படி கிடைத்தது? நான் சாமிடா. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீங்க மாமாவை சொல்றியாடா? அதை ஏன் வாயால சொல்ல மாட்டேன் சாமி. நான் பிஏ பிஎட்மா டிகிரி தான். நான் டாக்டருக்காக படிச்சிருக்கேன். என்னடி வாய்ஸ் இது? ராமச்சந்திராவில் தான் ஒர்க் பண்ணேன் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி. டீச்சர் ஒர்க்கும் போச்சு, அந்த ஒர்க்கும் போயிடுச்சு. எவ்வளவு டீசெண்டா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதே செய்ய வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டு சுமார் 25 ஆண்டுகளாக இந்த அருள்வாக்கு சொல்லும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார். இந்த தொழில் சுலபமா இருந்தவொடனே இதை கையாளுறா போடுறது. ஐயா இதுலயே ஏகப்பட்ட சிரமம் இருக்கு. நைட்டில் வந்து படுத்திருக்கும் போது இந்த அம்மா வடிவம்பா உனக்கு பசிக்குதா இந்தான்னு சொல்லிட்டு எனக்கு கொழுகிட்டு பச்சரிசி மாவு சாதெல்லாம் கொடுத்துச்சு. தண்ணி அடிக்க ஏதாச்சும் ஐடியா குடுறா. ஐடியாவா? இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஊரெல்லாம் சொல்ல போறேன். கொல்ல பண்ணிருக்கேன். ஏன்டா அப்படி சொல்ற? எல்லாரும் ஓடியாந்து ஏன்டா இந்த அப்பாய் மேல இறங்கி இருக்க, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்பாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியே ஓடி ஊருக்கு அங்கிட்டு விழுந்துருங்க. நம்ம ஆசைப்பட்டெல்லாம் தின்னுக்கலாம். நல்ல யோசனையா இருக்குடா. நாகப்பாம்பு வடிவத்தில் அம்மன் வந்ததோடு சிறுமி உருவிலும் இரவு நேரத்தில் தன்னை எழுப்பி உணவு கொடுத்ததாக இவர் சொல்கிறார். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதன் பிறகுதான் தொடர்ச்சியாக அருள்வாக்கு கூற தொடங்கியதாக வடிவாம்பாள் சொல்கிறார். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறத கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. ஆவியை வந்து ஆத்மா வந்து சொல்லுவாங்க, பேரோட சொல்லுவாங்க, 5 தலைமுறையோட பேரோட சொல்லுவாங்க. உங்க இஷ்ட தேவதையை வணங்கிட்டு இதுக்கு காணிக்கையை வச்சிங்கன்னா கச்சிதமா ஒரு சீட்டை எடுத்து போடும். இப்படி வேகாத வெயில பெட்டியை தூக்கிட்டு அலையறியே, உனக்கு நல்ல காலம் எப்ப வரும்னு உன் கிளிகிட்ட கேட்டு பாத்தியா? இவர் குறி சொல்லும் போது நெருப்பை பார்த்து பேசுகிறார். கலசத்தில் வைக்கப்பட்ட சுடம் எரிந்தபடி செல்லும் திசையை பார்த்து அவர் குறி சொல்லும் முறையும் ஆச்சரியமாக இருந்தது. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்தமானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு 7 ஜாக்கி சட்டி 4 பணிய. சரிசாமி, நீ கேட்டாதான் வாங்கி கொடுத்துருவோம். எடுத்தது யாருன்னு சொல்லிடுவான். தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? சொம்பில் வந்து கற்பூரம் விடுவாங்க. அது எந்த பக்கம் பிடிக்குதோ மேற்கு கிழக்கு அப்படி அவங்க திசையை சொல்லுவாங்க. இது போல் ஆவி இருக்குது, இவங்க மேலே பேய் இருக்குது, காற்று இருக்குது, இது போல் வீட்டில் சூனி இருக்குது, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க, பேரோடு புட்டு வச்சிடுவாங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர்
பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.